தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. தனுசு ராசி அப்படின்னாவே ஏதாவது ஒரு பெரிய இலக்கை நோக்கி தாங்க எப்பவுமே பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பார்க்கறதுக்கு என்னவோ ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பீங்க. ஆனால் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க. நாம் எவ்வளவு தான் எளிமையாக இருந்தாலும் முன்னேறதுக்கு பார்த்தோன்னா நம்மளும் வாழ்க்கையில் உயரலாம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு நிரூபித்து காட்டியிருப்பீங்க. ஆனால் உங்களை வெறுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? உங்களை வெறுக்கிறதுக்கு ஒரு சில ஜென்மங்கள் இருக்கு இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணி தான் மேலே வந்த மாதிரி அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியமும் இல்லை. அதை பற்றி நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணவும் மாட்டீங்க. எனக்கு தெரியும்டா, நான் நேர்மையான வழியில் தான் இருக்கேன். அப்படி இல்லையா? அப்படி இருந்தாலும் நான் உனக்கு தேவையில்லாமல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நீ என்னை ஒத்துக்கணுங்கிற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை எப்பவுமே செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி வானத்தில் கோட்டை கட்டி உட்காரணும்னு நினைப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நீங்கள் சாதுவானவங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா வியப்படைஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணமும் செயல்பாடும் உயர்வாக இருக்குங்க. நீங்கள் சாதனையாளர்கள் அப்படிங்கிறத உங்ககிட்ட பழகினா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு பயன் கொடுக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. மனசில் பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசக்கூடியவங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்துக்கவும் செய்வீங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கண்ட நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு சுழற்சி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்க? சுக்கிரனோட பெயர்ச்சியானது உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க. அதனால் என்ன நடக்க போகுது, என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. சுக்கிர பகவான் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் அமர்றாருங்க. அங்கே குருவோட சேர்ந்து இருக்க போறாரு. அப்போ குரு சுக்கிர சேர்க்கை அப்படிங்கிறது என்ன நடக்க போகுது? இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா 6க்குரியவன். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு குறிக்கக்கூடியவன் தான் இந்த சுக்கிரன். அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உங்க ராசி அதிபதி, சுபஸ்தானத்தின் அதிபதியா குருவோட சேர்ந்திருந்து பலனை கொடுக்க போறாரு. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது கையிருப்பு பணக்காரன், குரு அப்படிங்கிறது பெரிய பணக்காரன். அப்போ 2 பேரும் சேர்ந்து உங்க ராசியை பார்க்குறாங்க. இப்போ 2 பணக்கார கிரகங்கள் சேர்ந்து உங்க ராசியை பார்க்கும்போது நிச்சயமா பணம் அள்ளி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்கு நிச்சயமா அமையுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் உங்க பாக்கெட்ல பணம் நிரப்புங்க. நீங்க செய்யக்கூடிய தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துல பணம் அப்படிங்கிறது உங்களுடைய, அதாவது உங்க காட்டில் பணமழை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணமழை கொட்டோன்னு கொட்ட போகுதுங்க. இப்போ பணம் அப்படிங்கிற அமைப்பு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக சுக்கிர பெயர்ச்சி அமைய போகுதுங்க. அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது 6க்குரியவன் அல்லவா? கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடியவன். கடனை பற்றி என்ன ஓட்டங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் ஓடும்? தன்னோட பர்சனல் வளர்ச்சிக்காக அல்லது தொழிலுக்காக, அந்த தொழிலோட அபிவிருத்திக்காக, ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்காக அல்லது குழந்தையோட படிப்பு செலவுக்காக ஏதோ ஒரு வகையில் இந்த காலகட்டம் கடனை பற்றி சிந்தனை ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஒரு கடனை வாங்குவீங்க, இல்லைன்னா கடனை அடைக்கிறதுக்கான நிகழ்வு. ஸோ இது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உங்கள் ராசியோட சேர்றாரு. அப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுக்கும் குருவும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள். அப்போ உங்களுக்கு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ சில சமயங்களில் நண்பர்களாக மாறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். அல்லது நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இது வரைக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க அல்லது எதிர்ப்பை கொடுத்துட்டு இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போக போகிறாங்க அப்படிங்கிறதையும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. அப்போ எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் அந்த தன்மையில் சிந்தனை ஓட்டங்கள் அதிலிருந்து விலகிறதோ அல்லது அவங்களோட போராடுறதோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் தனுசு ராசி அன்பர்கள் அக்கறை எடுத்துருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது 6க்குரியவன், நோயை கொடுக்கக்கூடியவன். இந்த நிறைய தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுகர் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிற
கிரகம் வந்து சுகரை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படின்னா அந்த சுக்கிரனோட சந்திரன் யாருக்கு சேர்ந்திருக்கோ அல்லது குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கோ அவங்களுக்கு சுகர் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க அப்படின்னே எடுத்துக்கலாம். அதுவும் இந்த காலகட்டத்தில் இப்போ குரு சுக்கிரன் சேர்றாங்க. ஸோ இப்போ நிச்சயமாக ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அதற்கான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இது எல்லாமே அவர் அமைச்சிக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. ஸோ இப்போ நிச்சயமாக ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அதற்கான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இது எல்லாமே அமைச்சுக்கிறது ஆக சிறந்தது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அல்லது யாருக்காவது சுக்கிரனோட புத்தி செயல்படும் போது அதற்கான அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன வயசுலேயே சுக்கிர திசை வந்து முடிஞ்சிருங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்ததாக பூராட நட்சத்திரத்தில் இருக்கவங்க சுக்கிர திசையில் தான் பிறந்திருப்பீங்க. ஒரு 15-16 வருஷம் அப்போ சுக்கிர திசையில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராட்டம். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு சுக்கிர திசை வரப்போகிறதில்ல. உங்களுக்கு என்ன சுக்கிர புத்தி அல்லது சுக்கிர அந்தரம் செயல்படும், அதனோட தன்மை, அதனோட வீரியம், எதிர்ப்பு, பகை, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தியே தீருங்க. ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடியவன், எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன். அவங்க ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கப்போ எதிர்த்தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. அப்போ உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா குரு சுக்கிரன் தருவார், பணத்தை தருவார், சுகபோகங்களை அள்ளி தருவார், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் அள்ளி தருவார். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஆனால் அதே சமயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகளை தருவார். ஏன்னா ரெண்டுமே எதிர்த்தன்மை கொண்டவங்க. அப்படியே நேராக உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அப்போ குரு ஒரு அணி, சுக்கிரன் ஒரு அணி. குரு கிழக்கு பார்த்து போனால் சுக்கிரன் மேற்க பார்த்து போவார். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க, அனுசரணையோடு போகணும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற கணவன் மனைவிக்கிடையே சொத்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கலத்திரம் சார்ந்த விஷயத்தில், கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது, அல்லது ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்துலையும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அதாவது குருவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. உங்களுடைய ராசி அதிபதி சுகாதிபதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க. தனம், பொருளாதாரம் நீங்கக்கூடிய செயல்பாடுகள், திருப்தி எப்போ அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம். நீங்கள் உங்கள் மனசில் நினைச்சதை செஞ்சு முடிக்கலாம். சுகஸ்தானம் நல்லா இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் புதுசாக மாறுறதுக்கு அல்லது வீட்டை ஆல்டர் பண்ணுறது, அழகு சார்ந்த விஷயத்தில் தன்னை நிறுத்தி கொள்வது, போதனைகள் செய்கிறது, நல்ல நல்ல விஷயங்கள், அழகு சம்மந்தப்பட்ட, ஜவுளித்துறை சம்மந்தப்பட்ட, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்குங்க. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னா குரு சுக்கிர சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால நீங்கள் ஸ்ரீரங்கம் போய் வழிபடுறதுனால எல்லா விதத்துலேயும் மேன்மையை தரும். அதே சமயத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குங்க. நினச்ச காரியங்கள், சுகபோகங்கள் அள்ளித்தரது, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கிறது, அபிவிருத்தி கொடுப்பது, இது எல்லாமே இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதுவும் குறிப்பாக மஞ்சள் வஸ்திரம் சாற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான நன்மை. மஞ்சள் அப்படிங்கிறது குருவுக்கு உகந்தது, பட்டு அப்படிங்கிறது சுக்கிரனிற்கு உகந்தது. மஞ்சள் பட்டு தானமாக கொடுத்தாலும், மற்றவர்களுக்கு தானத்தை கொடுத்தாலும் இது எல்லாமே ஒரு சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக தனுசு ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் மிதமாக இருக்குங்க. எதிர்பார்த்த பணவரவு தாமதப்பட்டாலும் கைக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க. தொழில் வியாபாரம் பற்றிய கவலைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். உங்களோட பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருக்கவங்க கிட்ட நல்ல பேர் பெறுவீங்க. சக ஊழியர்கள் கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை குறை கூறுவாங்க, அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தில் மன வருத்தங்கள் ஏற்படலாங்க, அதில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. பெண்கள் வந்து அவங்களுடைய செயல்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கவங்க நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பண உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறக்கூடிய, கடினமாக உழைக்கக்கூடிய
வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க. நட்சத்திர பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா, அப்படி பார்க்கும்போது மூல நட்சத்திரம் குடும்பத்தில் இருக்கவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதை வளர விடாமல் சமாளிச்சிருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி காணப்படும். பிள்ளைகள் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருங்க. பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மாணவர்கள் திட்டமிட்ட பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண்களை பெறுவீங்க. உயர்கல்வி எடுக்கும் முயற்சிகள் பலன் தரும். உத்திராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. அப்படி தவிர்க்கல அப்படின்னா பகை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனோதைரியம் அதிகரிக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் அமோகமாக இருக்க போகுதுங்க. வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. மங்களகாரகன் முழு சுபத்துவம் பொருந்திய நவ கிரகங்களில் குருவுக்கெல்லாம் குருன்னு பெயர் எடுத்த குரு பகவானை ராசி அதிபதியை கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவாக தனுசு ராசிக்காரங்கன்னா யாருங்க? எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியவங்க. இவங்களே குருவாக தான் இருப்பாங்க. தான் கடின உழைப்பால் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கக்கூடியவங்க. தனக்குன்னு எந்த ஒரு ரகசியத்தையும் எப்பவுமே வச்சுக்க மாட்டாங்க. மற்றவங்கள வாழ வைக்கிறது தான் இவங்களுக்கு பெரிய சந்தோஷமே. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் யார் என்ன வேணால் இருக்கட்டுங்க. இவங்க இருக்கப்பட்ட வீட்டில் பிறந்தாலும் சரி, இல்லாத வீட்டில் பிறந்தாலும் சரி, தன் திறமையால் முன்னேறக்கூடியவங்க. ஒருவேளை பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா கூட அந்த சொத்து பத்துக்களை ஒதுக்கி வச்சுட்டு நான் என்ன சம்பாதிச்சு எனக்குன்னு என்ன பாதை இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பாதையை வகுத்து அதில் பயணம் பண்ணக்கூடியவங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. எதையும் பார்த்து வெந்து போக மாட்டாங்க. பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும் தனுசு ராசி என்றைக்குமே உறுதியாக இருப்பாங்க. தன்னோட இலக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. மலை அளவுக்கு உயரமான இலக்காக இருக்கும். அதை சர்வ சாதாரணமாக மற்றவங்களால அடையவே முடியாதுங்க. ஆனால் அதை அடைஞ்சு காட்டுறது தான் ஒரே வழிங்கிறதுல இந்த தனுசு ராசி உறுதியாக இருக்குங்க. இப்படி பேசும்போது பெருமை சேர்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக தாங்க இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, எந்தெந்த கிரகங்களில் மாற்றமாகறாங்க, எந்தெந்த கிரகங்களுக்கு மாற்றமாகறாங்கன்னு தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, சாதகம் இல்லாத இந்த விஷயங்கள் நடக்க போகுதா, இல்லை சாதகம் இல்லாமல் எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும், இதோடு நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன, அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்கிறது, நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க இப்படி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய பதிவாக தாங்க இந்த பதிவு இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய அதிபதியை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பகவானினுடைய பரிபூரண அருள் தனுசு ராசி அனைவருக்குமே கிடைக்கட்டுங்க. சரிங்க, இப்போ சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய நாட்கள் தாங்க இந்த நாட்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறி வச்சா எதுனாலும் விழும். ஒன்று நினச்சிட்டிங்க அப்படின்னா அது நடக்குங்க. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. உலகிற்கெல்லாம் வெளிச்சம் தரக்கூடிய கண்கண்ட தெய்வமான சூரிய பகவான் இனி தனுசு ராசியை தொட்டது எல்லாமே ஜெயந்தாங்க. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம், பூரடம் நட்சத்திரம், உத்திராட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கியது தனுசு ராசி இல்லையா? தனுசு ராசியோட அதிபதி குருங்க. குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. உங்கள் ராசியை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை உண்டாக்குது. 3ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் தனித்தனியாக இருந்தாலே பாதிப்பு. 2 பேரும் கூட்டணியில் 3ஆம் இடத்துல உக்காந்துட்டு கொஞ்சம் பயத்தை கொடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. வருட கிரகங்கள் அனைத்துமே தனுசு ராசிக்கு நல்ல நிலையில் தான் இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் நல்ல கிரகங்கள், அதாவது நல்ல
மாற்றத்தை மட்டும்தாங்க ஏற்படுத்துகிறாங்க. எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் கண்டிப்பாக நடக்காதுங்க. அசுப கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதிக அளவிலான முயற்சிகள் உங்களை செய்ய வைக்கும். அதன் மூலம் நீங்கள் அதிக அளவிலான வெற்றிகளை பெறுவீங்க. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. உங்கள் ராசியை குருவே பார்க்குறாரு. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்குங்க. நீங்கள் மனசை திடப்படுத்திக்கோங்க. எடுத்த விஷயங்களில் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்குங்க. திருமண பாக்கியம் உண்டாகும். ரொம்ப நாளாக வரன் பார்த்து வரன் அமையல. ஆண்கள் பெண்கள் மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்ருக்கோம். முதல் வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்தினால சரியில்லை, இரண்டாவது திருமணமாவது நடக்குமா, இப்படி திருமணம் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த பாக்கியம் கைகூடி வருங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. 6ஆம் இடத்துக்கு உரியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய யோகம் இருக்குங்க. குழந்தைகள் மூலம் ஏற்றம் உண்டாகும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதோட 9ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கிறது நன்மையை ஏற்படுத்துதுங்க. குழந்தைகள் மூலமாக பெருமை உண்டாகுது. இந்த இடம் அவரோட மேற்படிப்பு நல்லபடியாக அமையும். நீங்களே மேற்படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் அமையுங்க. அதே போல் சமசப்தம ஸ்தானத்தில் 9ஆம் அதிபதி இருக்கிறது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாலேயும் ஏற்றம் உண்டாகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் தொட்டது எல்லாமே லாபம் கிடைக்கும். சூரியன் சமசப்தத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறது நல்லது. அதோட ஆட்சி பெற்ற புதன் 7ஆம் வீட்டில் இருக்காரு. இந்த 3 கிரகங்களுமே இணைஞ்சு அபரிவிதமான ஏற்றத்தை தனுசு ராசிக்கு கொடுக்குறாங்க. கூட்டு தொழிலையுமே நல்ல ஏற்றம், நல்ல வெற்றி உண்டாகுங்க. இதோட லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஆண்கள் பெண்களாலேயும் பெண்கள் ஆண்களாலேயும் ஏற்ற முடியும்னு சொன்னேன் இல்லையா, அந்த நேரத்தில் அவர்களால் சின்ன தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க. யார்கிட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் கவனமாக தள்ளி வச்சு பழக்க வழக்கங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க. இல்லைனா நீங்கள் நட்சத்திரத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அதிர்ஷ்டம்னு பார்த்தோன்னா இந்த பந்தயம், லாட்ரி மூலமாக திடீர் பணவரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. புதிய கடன் அமையிறது, உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படுது. இந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் எதை செய்கிறதா இருந்தாலும் எச்சரிக்கையாக செய்யணுங்க. ஒன்றுக்கு பல முறை யோசிக்கணும். பின்னாடி என்ன நடக்குங்கிற ரிசல்ட் எப்படி வருங்கிறத உங்களுக்கு ஒரு அனுபவ அறிவோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. இதோடு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான். அதுவும் இதெல்லாம் நடக்குமான்னு ஏங்கின விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக நடக்குங்க. அந்த பாக்கியங்கள் அதிக அளவில் கிடைக்கும். முயற்சிகள் எல்லாமே கைகூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான சீட்டு கிடைக்குங்க. கடல் சார்ந்த தொழில்கள் கிடைக்கும். தங்க வியாபாரம், கல்வி நிறுவனங்களில் ஏற்றமான காலகட்டங்க. இதோட தனுசு ராசிக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்துங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடம் பெயரலாம். மற்றபடி வருமானத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிதிநிலை எல்லாம் மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக முன்னேறி போவீங்க. தலை குனிஞ்ச இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கடவுள் உங்களுக்கு அதீத நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நினச்சிருக்க நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்புங்க. இதோட ஒட்டு மொத்தமாக எல்லா விதங்கள்லேயும் நன்மையை கொடுக்கும். எதை வேணால் செய்யலாங்கிற ஒரு துணிச்சல் இருக்குங்க. எதுலேயுமே வெற்றி பெறுவீங்க. சந்தோஷம் உண்டாகும். பணவரத்து அதிகமாகுங்க. நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்க கீழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க. உங்களுக்கு
தேவையான கையிருப்பு இருக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. உத்தியோக பணிகளில் கவனம் செலுத்துவீங்க. முன்னேறதுக்கான வழிகளை பார்ப்பீங்க. மேலதிகாரிகளால் நன்மைகள் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலம் இருக்குது. உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும். இதுவே உங்கள் பிள்ளைகள் கூட மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்க போகிறீங்க. அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த இறுக்க நிலை மாறுதுங்க. இத்தனை நாளாக மூஞ்சி திருப்பிட்டு பேசாமல் போன குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் ஒத்துமையாக இருக்க போகிறீங்க. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இதோட பெண்களுக்கு இத்தனை நாளாக பயம் பதட்டம் இப்படி இருந்த நீங்கள் துணிச்சலாக எடுத்த காரியங்களை செஞ்சு முடிக்க போகிறீங்க. எதிர்பொருள் விலகுதுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுது. கடன் தொல்லை இருக்கவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகுதுங்க. சிறப்பாக வேலை பார்த்து பாராட்டுகளை பெற போகிறீங்க. ஆடை உபகரணங்கள் சேருங்க. அடுத்தது அரசியல் துறையில் இருக்கவங்களுடைய பயன்